அப்புறம் இன்னொரு விஷயம், நீ பொண்ணுலாம் எந்த எக்ஸ்கியூஸும் தர முடியாது. நான் கேட்குற மாதிரி எல்லா டிசைன்ஸையும் நீ ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அது நான் கேட்குற டைமில் என் கண்ணு முன்னாடி இருக்கணும். நீங்க சொல்லுங்க சார். முதல்ல இந்த ஃபோன் எடுத்து பேசுறியா? இரிட்டேட் பண்ணிக்கிட்டேன். ஹலோ அக்கா. சொல்ல அரவிந்த். உன்னோட ஆஃபீஸ் ரிசப்ஷனில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், அப்படி என்னடா அவசரம்? கிரண வர. என்ன? தம்பி வந்திருக்கான். போய் பேசிட்டு வா. நான் விட்டு கிளியரா சொல்லிடு. உன்னை பார்க்கணுன்னா பிரேக் ஹவர்ல மட்டும்தான் வரணும். என்ன? ஏன் எங்ககிட்டலாம் சொல்ல மாட்டியா? அக்கா வரட்டும் சொல்றேன். ஏய், இது என்ன புது பழக்கம்? வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பேசியிருக்கலாம்ல. அதுவும் இந்த ஆபீஸ்ல எப்போ யார் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாத சூழ்நிலை. அபி, எதுக்கு சின்ன பையனை திட்டிக்கிட்டு? வந்த விஷயத்தை கேட்டு என்ன ஏதுன்னு பேசி அனுப்பலாம்ல. அக்கா, இப்பதானே 2 பேரும் திட்டு வாங்குனீங்க. அப்பவும் இங்க வந்து நின்னு இவன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அசோக் சார் பாத்துட்டு மறுபடியும் ஏதாவது கத்துவாரு. இதெல்லாம் தேவையா? கத்தனா கத்துட்டா அபி. என்ன இப்போ? யாரும் சரியா பதில் கூட சொல்ல மாட்டேன்றாங்க. உன்னை கூப்பிட சொன்னாலும் கூப்பிட மாட்டேன்றாங்க. பக்கு பக்குன்னு இவன் வேற முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏதோ பார்த்தும் பார்க்காம போறதுக்கு நான் என்ன 3வது மனுஷனா? நம்ம தம்பி தானே. கணேசா, இப்பெல்லாம் நீ ரொம்ப பேசுற. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அரவிந்த், நீ சொல்லு, என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னேன்லக்கா. அவன் எனக்கு அங்கேயே வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். இப்போ நீ வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? நீ படிச்சு முடி, பாத்துக்கலாம். அக்கா, இந்த வேலைக்கு டிகிரிலாம் வேணாமா, பாலிடெக்னிக் சர்டிஃபிகேட்டே போதுமா. ரொம்ப நல்ல வேலைக்கா. நான் விசா அப்ளை பண்ணணும், டிக்கெட் போடணும். ஆனால் இதெல்லாம் முதல் மாத சம்பளத்தோடு சேர்த்து கொடுத்துருவாங்களாம். பணம் வேணுமா? கொஞ்சம் தான்க்கா, ஒரு 2 லட்ச ரூபா ஆகும். ஏய், என்னது 2.5 லட்சமா? ஏதோ டீ காசுக்கு 20 ரூபா கொடுன்ற மாதிரி சாதாரணமா கேக்குற? அண்ணா சும்மா இருண்ணா. அக்கா, ஃபாரின் போகணுன்றது தான் என்னோட ஒரே கனவு. அது இவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக நடக்குதுல்ல. கொஞ்சம் மனசு வைக்கா. அரவிந்த், நான் இப்போ இருக்கிற நிலைமையில இங்க பணம்லாம் கேட்க முடியாதுடா. அப்புறம் அதையும் ஒரு காரணமா வச்சு என்ன மறுபடியும் 1 வருஷத்துக்கு இங்க வேலை செய்யணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நீ முதல்ல காலேஜ் முடி. அக்கா உன்னை கண்டிப்பா ஃபாரின் அனுப்பி வைக்கிறேன். எங்களெல்லாம் விட்டுட்டு ஃபாரின்ல எங்கி தவிச்சு நீ பணம் சம்பாதிக்கணுமா? அது இங்கே சம்பாதிக்கலாம்ல. கொஞ்ச நாள் குடும்பத்தோட இருக்கலாம், சந்தோஷமா இருக்கும். நீ கொஞ்சம் யோசியேன். நான் கேட்க வந்தது பணம் தான், அட்வைஸ் இல்லை. நான் நல்லா வரணும்னு உனக்கு கூட ஆசை இல்லைல்ல? போக்கா. ஹேய் டேய் அரவிந்த், அபி, விடு அபி. உன் தம்பி தானே, உன் மேல இருக்கிற உரிமையில கோச்சிட்டு போறான். இத பாரு, நம்ம அக்கா கிட்ட காசு கேட்டோம் தரலன்னதும் கொஞ்சம் கோவமா பேசிட்டான். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத அபி. அபி, அவன் நல்ல விஷயத்துக்கு தானே கேட்கறான். கொடுத்தா என்ன? அடுத்த மாசம் வேணா நம்ம எல்லாரும் சம்பளத்தையும் சேர்த்து கொடுத்து அவனை ஃபாரினுக்கு அனுப்பிடலாம். அவன் தான் இதை நல்ல வாய்ப்புன்னு சொல்றான்ல. உங்க சம்பளத்துல அவனுக்கு கொடுத்துட்டு நீங்களாம் வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? இன்னும் 2-3 மாசம் போகட்டுமே. அரவிந்த சமாதானப்படுத்துறதையும் பணம் கொடுக்கறத பத்தியும் நான் யோசிக்கல. வேற எதை பத்தி அபி யோசிக்கிற? இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நியாயமா கோவப்பட வேண்டியது நாம. அசோக் சார் என்னமோ நாம அவருக்கு துரோகம் பண்ண மாதிரி எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழறாரு. ஏதோ பழி வாங்குற மாதிரியே இருக்கு. ஆமா பி,
வேணும்னே அவரு நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்றாப்ல. ஏழையா பிறந்தது அவ்வளோ பெரிய தப்பா? வாங்கின சம்பளத்தை விட அதிகமாவே உழைச்சு கொடுத்துருக்கோம். நம்ம உண்மையா உழைச்சது கூட அவருக்கு உரைக்கல பாரு. பணத்திலேயே பிறந்து பணத்திலேயே வளர்ந்தவங்க புத்தியெல்லாம் இப்படிதான் போகும். அவ்வளோ இலக்காரமா நம்மள பாத்துட்டு இருக்காரு. இவரை போய் நான் ராஜகுமாரன்லாம் சொல்லி ரொம்ப பேசிட்டேன். அபி, சொத்து பத்து ஏதாவது இருந்தா கூட வித்து அவர்கிட்ட வாங்கின பணத்தை நம்ம அடைச்சிடலாம். அப்படி கொடுத்தாலும் கூட இன்னும் 30 கோடி வேணும்னு வரு. அன்னைக்கு நான் ராஜினாமா பண்ண வந்தப்போ அப்படிதான் பேசினாரு. கடவுளே, இந்த 3 மாசம் எப்பதான் முடியும், எப்பதான் இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு இருக்கு. அபி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சு கொடுத்துடலாம். ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறது உண்மைன்னா இந்த முதலாளி அசோக்குக்கு ஏழைங்களோட சிரமம் என்னன்னு ஒரு நாளாவது புரிய வைக்கணும். அபி, எதுக்குக்கா இப்படி சாபம் விடுறீங்க? அவர் எனக்கு இவ்ளோ கெட்டது பண்ணியும் கூட அவர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க என் மனசு வரல. அதான் நாம நாமளாவே இருப்போம். அசோக் சார் வராரு. அபி, உன்னோட லேப்டாப், உன்னோட டிசைன் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பு. நான் வெளியே போகிறோம். வெளியிலையா? எங்க சார்? அவினாஷ் தாண்டி ஒரு வில்லேஜுக்கு போகிறோம். கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று பார்த்துட்டு வரணும். டிசைனை பற்றி நிறைய டிஸ்கஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. கிளம்பு. நைட்டுக்குள்ள வந்துட முடியல சார். நம்ம ஒன்றும் பிக்னிக் போகலாமா, வேலையாக போகிறோம். ஸோ கண்டிப்பாக வேலை எப்போ முடியுதோ அப்போ திரும்பி வந்துடுவோம். கம் ஃபாஸ்ட், நான் காரில் வெயிட் பண்ணுறேன். சார், என்ன? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு தகவல் சொல்லணும். போகிற வழியில் ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. அதான் அசிஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, எங்கள்கிட்ட சொல்லி அனுப்பு. சீக்கிரமா, எனக்கு டைம் ஆகுது. முன்னெல்லாம் இவர் நம்ம கிட்ட பேச மாட்டாரான்னு நினைச்சோம். ஆனா இப்பெல்லாம் இவர் எதுவும் பேசாம போனாலே நல்லா இருக்கும்னு தோணுது. அக்கா, வீட்டுல நான் நைட்டு லேட்டா வருவேன்னு மட்டும் சொல்லிடுறீங்களா? நீங்க நினைக்கிறதும் கரெக்ட் தான். வீட்டுல என்ன தேட யாரு இருக்கா? யார்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? தானானே தரனானே 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 தாதனே நாதனே நானா தாரரே தரனானே தானா தாரரே தரனானா. ப்ளீஸ் காரில் ஏறுங்க, இல்லைன்னா இங்கேயே முட்டி போட்டு நின்று காரில் ஏறுங்கன்னு உங்களுக்கு கெஞ்ச வேண்டியிருக்கும். எப்படி வசதி? டிரைவ் பண்ணிட்டே பின்னாடி திரும்பி பார்த்து பேசுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வரீங்களா ப்ளீஸ்? டைம் இல்லை, கம் ஃபாஸ்ட், காரில் ஏறு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பின்னாடி உட்காந்துக்கிறேனே. நான் என்ன உனக்கு டிரைவர் நினைச்சியா? நீ கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு வருவேன். நான் ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு பேசணுமா? முன்னாடி உட்காந்து வர எனக்கு சங்கடமா இருக்கு. அதான் நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். அதுக்கே நீங்க இவ்வளவு சண்டை போடுறீங்கன்னு தெரியல. நான் உன்கிட்ட சண்டை போடுறேன்னா? ஐ எம் யுவர் பாஸ். முதல்ல இந்த டிக்னிட்டியை கற்றுக்கோ. உன்னை கூட்டிகிட்டு போகிறது ஜாலியாக நான் பேசுறதுக்காக இல்லை. என் டைமை நான் சேவ் பண்ணணும். இந்த 3 months நோட்டீஸ் பீரியடுக்குள்ளே உங்ககிட்ட இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே நான் வாங்கணும்னா இந்த மாதிரி காரில் போகிறப்ப கூட அதை பற்றி ஏதாவது யோசிச்சு பேசி தான் ஆகணும். அதனால தான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் ஏதோ உங்களை வேலை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்த மாதிரி நீங்க நடத்துறீங்க. ஷட் அப் அபி. உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நீ இந்த 3 மாதம் நான் பேசுகிறத கேட்டு தான் ஆகணும். புரியுதா உனக்கு?
Get in. அபி உன்னை கார்ல ஏறுன்னு சொன்னேன். நான் வரல. வாட்? நீங்க என்கிட்ட அன்பா பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா எனக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு தான் சொல்றேன். இந்த பாரு, ஏற்கனவே உன்னை எனக்கு சமமா நடத்துனதுக்காக தான் நீ எனக்கு பெரிய மரியாதை கொடுத்தது பத்தாதா? என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தாம நீ ஷர்ட்டை பிடிச்சி அசிங்கப்படுத்திருக்கான். இடியட். இப்ப கூட நீங்க செஞ்சதெல்லாம் நியாயம்னு மட்டும் தான் சாதிப்பீங்கல்ல? லுக் அபி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது. இட்ஸ் பியூர் பிஸ்னஸ். என் பிஸ்னஸ்க்கு உன் டேலண்ட் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நான் உனக்கு நிறைய ஆஃபர் பண்ணேன். ஆனால் நீ தான் எதையுமே மதிக்கல. எனக்கு வேறு வழி இல்லை. அதான் நீயே என்னை தேடி வர மாதிரி பண்ண. இதை பாரு, இந்த தப்பு சரி நியாயம் அநியாயம் அதை பற்றிலாம் நான் யோசிக்கிறதே இல்லை. என் பிஸ்னஸில் நான் ராஜாவாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். அண்டு இதுக்கு மேலே நான் உனக்கு விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு லேபருக்கு என்ன மரியாதை தரணுமோ அதுதான் நான் உனக்கு தந்துட்டுருக்கேன். பார்லேரு. அபி சி, உங்ககிட்ட வாதம் பண்ணவோ இல்லை பேசவோ கூட எனக்கு டைம் எல்லாம் கிடையாது. டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். உங்ககிட்ட பேசி என்னால் அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. 3 மாதம் நானும் பல்ல கடிச்சிட்டு தான் உங்க கூட ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ கெட் இன். Get in. வாவ் ஆனந்தி, நிஜமாவே உன் அழகுக்கு இந்த நாடே அடிமையாக போகுது. என்ன ஒண்ணு, இனிமே கொஞ்சம் டயட்ல கிளியரா இரு. அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்புறம் உன் லெவலே வேற. ஹலோ, நான் ஹர்ட் ஆயிட்டேன், போனை வைக்கிறேன். ஏய் என்னாச்சு உனக்கு? போன் வந்ததும் ஹலோன்னு சொல்றது ஒரு பழக்கம். அந்த பழக்கம் எங்களுக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சவங்க கால் பண்ணும்போது ஹாய் தானே சொல்வாங்க. யாருன்னே தெரியாத மாதிரி ஹலோன்னு யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. சாரி கேட்கணுமா? ஆனா ஹக் பண்ணி கேட்கணும். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. நீ ஹர்ட் ஆகிக்கோ, நோ வரிஸ் அட் ஆல். ஆணவம், அழகா இருக்குங்கிற ஆணவம். ஆமா, ஆணவம் தான் நினைச்சேன். கரெக்டா தான் இருக்கு. இந்த நடுமுதுகுல மச்சம் இருந்ததுன்னு வையேன், அவங்களுக்கெல்லாம் கோபம் ஆணவம் ரெண்டுமே அதிகமா இருக்குமா. ஏய், உனக்கு எப்படி தெரியும்? என்னது மச்சத்தை பத்தி? ஜஸ்ட் கிடிங், சும்மா சொன்னேன். ஷாக் ஆயிட்டியா? அப்பா லைட்டா. ஐயோ போதும் போதும், சினிமா வில்லனை விட கேவலமா இருக்கு. ஓகே, எந்த நிமிஷம் நான் கால் பண்ணாலும் கிளம்ப தயாரா இரு. ஏன், எதுக்கு? சபா, சொன்னா சரின்னு கேளு. ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போறோம். நம்ம கம்பெனி எம்டியா? நோ நோ, அவர் ரொம்ப பிஸி. இப்போதைக்கு அவரை பார்க்கவே முடியாது. ஒரு ஆட் பிலிம் டைரக்டர் கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மீட் பண்ணலாம்னு சொன்னாரு. அவர் மட்டும் ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னு வையேன், ஆட் பிலிம் இண்டஸ்ட்ரியே அலறும். நீ தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருப்ப. அதுக்கப்புறம் உன்னை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீ வேர்ல்டு ஃபுல்லா கொடி கட்டி பறக்க போற. தேங்க் யூ so much. ஆனந்தி, நீ கலக்க போற பாரு. ஜெகன், இங்க இருந்து அவினாசிக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும்? நீ டிரைவ் பண்ணா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் பேபி. நான் டிரைவ் பண்ணா 50 மினிட்ஸ் ஆகும். அசோக் என்னை விட வேகமா கார் ஓட்டுவான். சோ இன்னும் 20 நிமிஷத்துல அவன் அவினாசியை ரீச் பண்ணிடுவான். மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க காலுக்காக தான் நேத்துல இருந்தே காத்துக்கிட்டு இருந்தேன். அசோக் சார் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு 1/2 மணி நேரத்துல வந்துருவாராம்.
டீல் இன்னைக்கு முடிஞ்சிருப்பா மேடம்? 100% முடிஞ்சிடும். நீங்க 10 crores-லேருந்து ஒரு பைசா கூட குறைக்காதீங்க. ம் சரிங்க மேடம். மேடம் சொல்லுங்க. அசோக் சார் விவரம் தெரியாத ஆள் இல்லை. ஃபேக்ட்ரியை பார்த்ததுமே இதோட ஒர்த்து 5C-லேருந்து 6C வரைக்கும் தான் இருக்கும்னு கண்டுபிடிச்சிட மாட்டாரா? மாட்டா. அவனை நீங்க புகழ்ந்து பேசிக்கிட்டே இருங்க போதும். தன்னால 10 கோடிக்கு பிசினஸ் பேசி முடிச்சிருவான். ஓகே மேடம். அப்புறம் அசோக் வந்ததுக்கு அப்புறம் அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. சரிங்க மேடம். பேபி எதுக்கு இன்னும் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்க? பேசாம அந்த ரகுவை தூக்கிடலாம். ஜெகன், எப்பவுமே நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலை வர வரைக்கும் நாம போராடி பார்க்கணும். அப்புறமா தான் கொலை பண்ற அளவுக்கு யோசிக்கணும். முதல்ல அசோக் அந்த கார்மெண்ட் ஃபேக்டரி போய் வாங்கட்டும். போர்ட் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி 5 crores கூட வர்த் இல்லாத அந்த ஃபேக்டரிய 10 crores வாங்கினதுக்கு அசோக் பதில் சொல்லட்டும். அவங்க கிட்ட அசோக் கெட்ட பேர் வாங்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா அசோக் பதவியில இருந்து இறக்கி விட்டு சுத்தமா இந்த கம்பெனியை விட்டு விரட்டி அடிக்கணும். கார்மெண்ட் ஃபேக்டரி ஓனரை நீ ரொம்ப நம்புற பேபி. எனக்கு அந்த ஆள் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அசோக் லைட்டா அதட்டி பேசினா கூட அவன் அசோக் பக்கம் சாய வாய்ப்பு இருக்கு பேபி. சேச்சே, அவர் நம்ம விசுவாசி ஜெகன். நமக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாரு. பார்க்கலாம். இன்னும் 1/2 மணி நேரத்துல தெரிஞ்சிடும் அந்த ஆள் உண்மையான விசுவாசியா இல்லையான்னு. என்ன பார்சலை ரீகால் பண்ணி பார்க்குறியா? இல்ல, அதுவா ஞாபகத்துக்கு வருது. பழசுன்றது எப்பவுமே முடிஞ்சு போன ஒன்று. அது திரும்பலாம் வராது. இனிமேல் நீ டிசைன் பண்ணுறது கூட கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரெண்டியாக மாடர்னாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ட்ரெடிஷன்லேயே இன்னும் புதுசாக இருக்கணும். புதுசு புதுசுன்னு நாம தான் சொல்றோம், ஆனா புதுசுன்னு ஒண்ணு பூமியிலே இல்ல. நான் ஃபிலாசபியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. மனசுல தோன்றதை மட்டும்தான் நான் பேசுவேன். ஆனா நீ ரொம்ப பேசுற. சரி, சும்மா உட்காந்துருக்காம ஒரு டிசைன் பண்ணு. என்னால கார்ல போகும்போது வரும்போது நிற்கும் போதெல்லாம் டிசைன் பண்ண முடியாது. உங்களுக்கு அது பிரச்சனைனா என்னை இங்கே இறக்கி விடுங்க. நான் என் வழியில போறேன், நீங்க உங்க வழியில போங்க. ஹலோ, நான் உன் பாஸ். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? பழைய சினிமாவிலலாம் கொல்லக்கூட்ட தலைவனை தான் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட்?